வணக்கம் மக்களே. ஹலோ, இன்னைக்கு வந்து ஒரு அழகான கியூட்டான vlog தான் பார்க்க போறீங்க. ஆமா, ஒரு கிண்டர் கார்டன் வந்திருக்கோம். உண்மை, ஆக்சுவலி அதான் உண்மை. உள்ள நீங்க பார்க்கும்போது ஏன் நாங்க கிண்டர் கார்டன் சொல்றோம்னு தெரியும். ஒரு டிக்கெட் மட்டும் மிஸ்ஸிங். அதுல கிண்டர் கார்டன் மாதிரியே தான் இருக்கு. வாங்க 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 உள்ள போவோம். ஐயா ஐயா வணக்கம் 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 வணக்கம். இல்ல, உங்க பிளே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு சொன்னீங்க, சேர்த்து விட்டு போவோம் கொஞ்சம். அடுத்த ப்ரொடக்ஷன் பாக்க இங்க ஒரு குட்டி. இவர் வந்து நாஞ்சலனோட நாஞ்சலனோட குட்டி. இது பௌர்ணமி நிலா. ஆமா, நிலா சித்ரா பௌர்ணமி. ஆமா, அப்படியே கட் பண்ணீங்கன்னா அங்க வந்து நாஞ்சலனோட தம்பி குட்டி இருக்காங்க. தம்பியோட மின்னல் குழந்தை, அது ஏன் குட்டி. நட்சத்திரம், அது நட்சத்திரம். அது ஏன் குட்டி. நட்சத்திரம் ஒரே அந்த நிறைஞ்ச பௌர்ணமி பார்த்தா நிலா. அது சடனா வந்தனால மின்னல். என்ன காலையில ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு உடனே பிள்ளையோட வந்துட்டாங்க. அதனால வந்து மின்னல். சும்மா செக்கப்புக்கு போன இடத்துல வந்தாரு. அதான் மின்னல். இவர் நட்சத்திரம் 3 நாள் பக்காவா பிளான் பண்ணி இருப்பாரு. நட்சத்திரம் நான் எப்படின்னு இருக்கு இந்த ஃபேஸ். சூப்பரா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கேமரா அங்க இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா. தூங்க முடியுதா? ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மேனேஜ் பண்ண. திடீர்னு முழிக்க வேண்டியது. இப்ப பழகிடுச்சு. இப்ப என்னன்னா அவங்க தூங்குனா என்னப்பா ஏன்பா பாக்குற எப்படி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க தூங்குனீங்களா? நான் தூங்கினேன். நேத்து மட்டும் தான் தூங்குனேன். நேத்து மட்டும் நாங்க முழிச்சிருந்தோம். சரி, முந்தானத்துல யார் பாத்துக்கிட்டா? எங்க 2 நாள் ஓடி போயிட்டீங்க நீங்க. அழைச்சுக்காதீங்க. இல்ல, முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் பழகிடுச்சு. இப்ப நான் கத்துக்கிட்டேன். சரி, என்னென்ன பண்ணா என்ன பண்ணணும். பாத்ரூம் போனா திடீர்னு எந்திப்பாங்க, அப்புறமா பசிச்சுன்னா எந்திப்பாங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டோம். ஹாப்பியா இருக்கு. இப்ப நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோ என்ன பண்றான்னு மனசே வரல இல்லீங்களா? ஆமா. சொல்லுங்க பாட்டி, ஹவுஸ் த ஃபேஸ் எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்குது. இருக்கிறதுல உலகத்துல என்ன இருக்குன்னா இதுதான். அவங்க பாட்டிக்கு தான் இப்போதே கொண்டாட்டம். காலும் வரல, தாங்க முடியல. ஆமா, சும்மா வெளியே போனாலே ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க பேத்திக்கு. பாப்பாக்கு இதுதான் வேணும்னு கேட்டுக்கிட்டு வாங்குது. அம்மாட்ட கேளுங்க ஃபர்ஸ்ட். அம்மா சொல்லுமா, நீ தானம்மா அம்மா? அம்மா மதர். நான் யார்கிட்ட சொல்றீங்க? தாய்மி ஆயிட்டீங்க. மதர் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப நீங்க வெளிய போனா கூட எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா முன்னாடியாவது போனா ஐயோ வருத்தப்படுவேன். இப்ப பிரச்சனையே இல்ல. இன்னும் 1 மாசம் எம்பளையும் தூக்கிட்டு போயிருக்கேன். கொடுக்குறேன் வாங்க. நான் ஏன் கொடுக்கணும் உங்ககிட்ட? நான் தர மாட்டேன். நான் தர மாட்டேன். தர முடியாது. 2 பேரும் எங்கன்னா ஓடி போறாங்க. முடிச்சு ஒரு பேக் வாங்கி அவன் முதுகுல மாட்டி இவ்வளவு குழந்தைய உள்ள போட்டு நீ கையை பிடிச்சி 3 பேரும் போவ ஜாலியா. அவன் மட்டும் தூக்கிட்டு போறேன். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். நான் மட்டும் வச்சுப்பேன். அவங்க 2 பேரும் எங்கன்னா போயிட்டு வரட்டும். வெரி குட். எங்கயாவது போயிட்டு நீங்க சொல்லுங்க, மருமகளை பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நான் ரொம்ப ஈகரா இருந்தேன் அவளை பார்க்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர முடியல, உடம்பு சரியில்லை. அண்ட் இப்போ அவளை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா ஜாலி. எனக்கு திருப்பி நட்சத்திரம் தூக்குற மாதிரி இருக்கு. இவளை கையில இருக்கும்போது நட்சத்திரம் தூக்குற ஃபீல் வருது. சாப்பிட்டு இதே லெவல் தான் அவரும் இருந்தாரு. சூப்பர், லட்சணமா அழகா இருக்கா. 2 மகாலட்சுமி இங்க வந்தாங்க பாங்க. ஆமா, அம்மாச்சி அந்த மகாலட்சுமி எப்படி இருக்கு? அம்மாச்சி கேளுங்க. ஆமா, அவரே எப்ப பாரு அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருப்பாரு. அதனால அவருக்கு 2 அம்மா. அம்மாவே பிறந்து வந்துட்டாங்க. 2 அம்மா. அடுத்த வார்த்தை டக்கு டக்குன்னு நான் வந்து எங்க அப்பா இல்லை, எங்க அப்பா தான் அழுதுட்டே இருப்பேன். அதனால எனக்கு எங்க அப்பா வந்துட்டாரு. அந்த மாதிரி வந்து உங்க அப்பா வந்தா போதும், உங்க அப்பா மாதிரியே வந்துடக்கூடாது. அம்மாச்சி மன்னிச்சிருக்க. கேமரா ஆஃப் பண்ணோட என்ன அடி விழுகுது மட்டும் பாரு உனக்கு. என்ன அடி விழுகுது மட்டும் பாரு உனக்கு. சரி, சீனியர் தாத்தாட்ட கேட்போம். தாத்தா எப்படி தாத்தா இருக்கு? அழகா இருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து போயிடலாங்க. சட்டியை மட்டும் முண்டிய கழுவி விடுவோம். ஆக்சுவலி நேத்து வந்து அவசரமா வந்து ஒரு மீட்டிங் கிளம்பிட்டோம். சரி, இவங்களை வந்து படத்துக்கு வர சொன்னோம். அவரே என்ன பண்ணாரு, அழகா டைப்பர் ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டாரு. அம்மாச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க, மம்மி அங்க எடுத்து ரெடி பண்ணி இருந்தாங்க. இவரே என்ன பண்ண, டைப்பர் எடுத்து மாட்டினாரு, ஷார்ட்ஸ் மாட்டினாரு. 1 வாரம் இங்க வாங்கின ஷர்ட்டை மாட்டினாரு. அவர் வந்து பேக் ஆயிட்டாரு.
சரி தங்க குட்டி, அப்ப உனக்கு ஆள் இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இதெல்லாம் வரோம் இதெல்லாம் வரோம். 3 குட்டீஸ் பெண் குழந்தை அழகா. நான் இப்ப கத்துக்கிட்டேன். நல்லா தூக்குறது எல்லாமே பண்றது. அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட் 2 நாள் பயமா இருந்துச்சு, இப்போ ஓகே. பழைய 2 பேர் போட்டு விடணும். எனக்கு என்ன பயனா, அந்த தொட்டில வேற வச்சிருக்காங்களா, தவறிக்கிறது நான் ஒண்ணு நீ படுத்து தூங்கிடலாம் ஐடியா. டேய் பழைய ஞாபகம் என்ன ஒண்ணு விட்டு போறியா? அப்பா சொல்லுங்க பாட்டி, how is the feel? 2 பேத்தி 1 பேரன். சொல்லுங்க பாட்டி, how is the feel? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா விஜயனோட இதுவும் அதை என்ன சொல்கிறது, புலம்பலும் மரியாவோட அந்த ஃபீலிங்கும் நான் டெய்லியும் அனுபவிச்சுட்டு இருப்பேன். எப்படி உனக்கும் கார்த்திக் தம்பிக்கும் நான் கோயிலாக போய் வேண்டி போனோம், அது மாதிரி அவங்க 2 பேருக்கும் வேண்டினேன். முதல் விஷயம் அதை சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியானது நான் தான். ஏன்னா அதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள், எத்தனை அந்த பிள்ளை எத்தனை கோயில், இந்த கோயிலேருந்து உருண்டை எந்த உருண்டை வாங்கி கொடுத்தாலும் வாயில் போட்டுவாங்க. அது என்ன ஏதுன்னு கூட கேட்காது. அது மண் உருண்டையா, விபூதி உருண்டையா, பொங்கல் உருண்டையா, ஒன்றும் கேட்க, இது என்ன பாப்பாக்காக டப்புக்குன்னு வாயில் போட்டுவோம். அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை சுமந்துட்டு இருந்தேன். ஆனால் அதே விஷயத்த முடிச்சு கொடுத்து இன்றைக்கி கடவுள் அழகாக லட்டு மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துருக்காருங்க. நிஜமா எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். ஆமாம், எங்கள் ஆயுஸ் முழுக்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஹாய், குட் மார்னிங். அடித்தாங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலி என்னன்னா, பாட்டு போடனேன். உன் பிள்ளைக்கு என்ன பாட்டு போட்டிருந்தேன், அந்த பாட்டை நீ போடுற இப்போ அந்த அமைதியா இருக்க பாரு. என்ன பண்ணணும்? சரி, வைக்கல எடுத்து அப்படி விட்டுருந்தோம். இந்த ஒரு நூல் வைப்பாங்க தலையில. எங்க ஆச்சி வச்சாங்க. நூல் எடுத்து இருங்க சைக்காலஜியா இருக்கியா? ஏன்னா அவனுக்கு உச்சி ஓப்பனா இருக்கும்ல, நான் நம்ம மேல ஏதாவது ஒரு தடை மாதிரி வச்சோம்னா அப்படி இழுக்காது, ஸ்டாப் ஆகும். அதுதான் அதோட ரீசன். நேத்து நைட் வச்சாங்க. உன்னை வச்சா நிக்கும்யா. நானும் ஷாக்கானேன். சாரி தங்கம், ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும். சாரி தங்கம், அத்தை எச்சியோட வைக்கிறேன். மன்னிச்சிரு. அதனால கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஆமாடியா. ஆனா இனிமேல் ஒரு கவலையே இல்லை. எங்க ட்ரிப் போனாலும் ஜாலிதான். எல்லா பக்கமும் குழந்தைகளா சுத்திட்டு இருக்கோம். குழந்தைங்களோட சுத்தலாயிடுவேன். எப்படி ஒரு காலத்துல நம்ம ஒரே மாதிரி கவலை இல்லையா, இனிமேதான் கவலை. இவ்வளவு நாள் நம்ம ஜாலியா சுத்திட்டோம். இவங்கள பாக்கணும், பேம்பஸ் தூக்கணும், அது தூக்கணும். அதான்யா, நாங்க கப்பலா போகும்போது ஒரே பெட்டி முடிஞ்சு கிளம்பிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ இவனுக்கு 3 பேக், எனக்கு எங்க 2 பேரும் சேர்த்து ஒரு பேக் தான். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் டைப்பர் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க பெட்டில இருந்து நான் எடுத்துக்குவேன். நீங்க பால் டப்பா மறந்துட்டீங்க, ஏப்பால் டப்பா எடுத்துக்கலாம். எல்லாமே மாத்தி மாத்தி போட்டு ஃபீவர் மருந்து எல்லா மருந்து நான் வச்சிருப்பேன். 2 வருஷம் கழிச்சு இவங்க எல்லாம் ஜாலியா விளையாட விட்டுருங்க. ஆனா மாத்தி மாத்தி அடிச்சிட்டு வந்து நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டாடி அந்த பையன் சாரி. நட்சத்திரன் மாமா இருக்காரா டாடி, நட்சத்திரன் மாமா அப்படின்னா இது. அதனால அது ஜாலி. இனிமேல் டூர் போனோம்னா நீங்க கம்மியாவே எடுத்து வந்து எனக்கு பொன் குழந்தை பார்க்கும்போது அடுத்த ப்ரொடக்ஷன் போகணும்னு ஆசையா இருக்கு. பட் ஆனா ஒரு 2 years லேட்டர் அடுத்து பொண்ணு தான் வேணும்னு ஒத்த காலில் நான் அப்படி நிக்கிறேன். பையன் வேண்டாம், பொண்ணு தான் வேணும். காலக்காடு ஒத்த காலம். ஓ இதானா ஒத்த காலில் நிக்கிறேன். பொண்ணு குழந்தை வச்சிருக்கோம். ஆமாயா சார், நாங்க யாரும் வச்சிருக்கோம் தெரியுமா? ஆம்பளை பையனை வச்சிருக்கோம். நம்ம என்னடி பொம்பளை பிள்ளை அடி பெற்றிருக்கோம், சந்தோஷமா இருக்க. ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கோம். என்னடி பண்றது? நாங்க மகாலட்சுமி பெத்து வச்சிருக்கோம். எனக்கு பாரு, நாங்க மதுரை வீரனை பெத்து வச்சிருக்கோம். என்ன நீங்க மதுரை பெத்து வச்சிருக்கோம். பொண்ணு தெரிய அலையணுமே வீடா. ஆமா, நம்ம பிள்ளை கிடைக்காத பொண்ணா எப்படி நான் பிடிக்கிறேன் பாருங்க. சத்தியமா கஷ்டம். அத்தை இங்க வாங்கல. எனக்கு 30 வயசுல கல்யாணம் ஆச்சு. ஐயா, நம்ம ஊர்ல பொண்ணு கிடைக்க ஈஸியா, பையன் கிடைக்க ஈஸியா? பையன் கிடைக்கதான் பொண்ணு கிடைக்காதுல்ல. பொண்ணு கிடைக்க எவ்வளவு கஷ்டம். சும்மா கூட கட்டிட்டு போக ரெடியா இருக்காங்கல்ல. என்னத்துக்கு நகை போட்டு கட்டிட்டு போறோம். இல்ல, நாங்க பையன் பத்தி வச்சிருக்கோம், அதனால மாமா பயப்படுறாரு. நகை போட்டு தான் கட்டி போறாங்க. அதான் பையன் பொண்ணுக்கு நகை போட்டு கட்டி. ஆமா, இப்ப எல்லா ஊர்லயும் அப்படிதான் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் அப்படித்தான். இவ வீட்டுக்குள்ள சென்னை சிட்டிக்குள்ள இருக்கனால உங்களுக்கு தெரியும். அபார்ட்மெண்ட்ல 4 வீடு தானே தெரியும் உங்களுக்கு. ஆனா பொண்ணு இருந்தா அப்படி அவங்களே கட்டி போட்டு கட்டி எடுத்துட்டு போறாங்க. ஆமா, போயிருவாங்க. அது பார்த்தோம் ஒரு வீடியோல. நீங்க தான் சூப்பரா இருந்தீங்க. ஏதோ சாப்பிட்டுட்டே உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. என்ன இவங்க மட்டும் என்ன சாப்பிடுறாங்க, யாரும் சாப்பிடாம இருக்காம நினைச்சோம். ஓ, சாப்பாட்டை வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம்? குழந்தைய போட்டோ எடுத்தா திட்டுறாங்கயா. இல்ல அதெல்லாம் எடுக்கலாம்ல. எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படி எடுத்து வச்சுருவாங்க. ஆனா எவ்வளவு போட்டோ 24 தூங்கினா இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும்?
அதை பார்த்துட்டு தான் கேக்குறாங்க தூங்கும் போது எடுக்கக்கூடாதுன்ட்டு. அடுத்து நம்மளும் வேகமா பெண் குழந்தை பெற்றெடுத்து கூடிய ஆமா, சீக்கிரம் and சமமா ரொம்ப நன்றி. நாங்க பாப்பா வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் புரியும் நமக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா பாப்பா மீதி நான் இப்போ பேசிக்காவே லைட்டாக தும்பல் இருந்தாலே நான் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரவே மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க தாங்க மாட்டாங்க. அது வேற சிக்கன் பாக்ஸா சுத்தமாக நான் இல்லை மாமா நான் ரெக்கவர் ஆகாமல் வரமாட்டேன் அப்படின்னு எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது அதாவது வீடியோ காலில் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் கேட்டே இருந்தா எப்போ போவோம்னு கேட்டே இருந்தா. இவர் என்ன ஒரு 3 நாள் கழிச்சு போகலான்னு இவங்களும் டேடி பிளான் பண்ணா. இல்லை முடியாது கிளம்புங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சு இது செலவு வச்சாங்க. 3:30 மணிலேருந்து முடிச்சிருக்கோம். இப்போ தூங்கிடுவோம். முடிச்சிருக்கேன் 2 நாள் கழிச்சு போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கே போய் ஆகணும். இதை விட்டா 2 நாள் தள்ளி பெரும் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா அப்புறம் அது இதுன்னு ஒரு சந்தோஷம். 2 குழந்தைய ஒரே இடத்துல பார்த்துட்டோம். சந்தோஷம். ஸோ மக்களே நிறைய வாழ்த்துக்கள் வந்து ஆஞ்சலியாவுக்கும் மரியாதை கொடுத்தீங்க. ஆமா என் அன்பு தங்கச்சிக்கும் எங்க டார்லிக்கு நீங்க கொடுத்தீங்க. ஸோ அதை இன்னமும் நீங்க வந்து அந்த அன்பு பாஸ்டே கொடுத்துட்டே இருங்க. ஆமா. ஸோ எஸ் கண்டிப்பா கீப் டெம் இன் ப்ரேயர்ஸ். எப்படி வந்து என்ன ப்ரேயர்ஸ்ல வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களையும் ப்ரேயர்ஸ் வைங்க. அதெல்லாம் பிளஸ் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பாட்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிவரி லாகருக்கு போய் பார்த்துருங்க. பாய் பாய். Sir, you're